ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அந்த பத்மா சூரனாகப்பட்டவன் அதாவது குளித்து நீராடி வருகிறேன் என்று சொல்லி போய்கிறான். இதோ என்னோட அம்சையால இங்க பாரு, எங்கேயோ ஏரி குட்டம் குளம் எங்கேயுமே தண்ணி இல்லாதபடிக்கு ஒரு நொடிக்குள்ள மாத்திரேன். அப்படியே ஆகட்டும். அவனை கட்டி அணையலாம போனேன். எங்க போய் பார்த்தாலும் ஏரி குட்டா குளம் ஆறு கடல் எங்கேயுமே தண்ணி இல்லையே. என்னால யாருமே நிறைவேறாதுன்னு அவனை கட்டி அணையலாம்னா இப்படி பண்ணிவிட்டா. எங்கேயுமே தண்ணி இல்லை. அவங்ககிட்ட போய் சொல்லிட்டான். அவங்ககிட்ட போய் சொல்லி தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவன் போய் சேர்ந்தான். ஏங்க அங்கெங்கி பாத்தீங்க ஏங்க, இங்க பாருங்க, ஒரு ஆட்டு குழாம்பு இருக்குது. ஒரு ஆட்டு குழாம்புல ஒரு சொட்டு நீர் தான் இருக்குது. இத்த சோட்டு உடம்பு போய் நினைக்க முடியுமா? ஏங்க தண்ணி ஊத்திக்கிட்டீங்களா? நானும் கட்டி சேர்றோம். எங்கெங்கே சுத்தி மட்டும் தொலைவணும். எங்க போனாலும் தண்ணி இல்லையே. நான் என்ன செய்யுது? ஆனா ஒண்ணு, ஒரு வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறையில ஒரு ஆட்டு குழம்பு, அதுல மட்டும் ஒரு 3 சொட்டு தண்ணி இருக்கும். 3 சொட்டு தண்ணி. ஆமா. ஏங்க இங்க பாருங்க, யார தொட்ட பாவம் நீரை தொட்டா போயிருன்னு சொல்லுவாங்க. அத தொட்டு தலை மீது வச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாம் கட்டி சேரலாம். தலையார தண்ணி ஊற்றினாலும் ஒண்ணு. ஆமா, இது தண்ணி தான் சரி. ஆமா, அது தொட்டு தலைமுறை வச்சா யார் தொட்டு போகும், நீர் தொட்டா போயிடும். ஆமாங்க. அப்படி ரொம்ப கட்டி எங்க சீக்கிரமா போயிட்டு நம்ம லவ் பண்ணலாம். நான் தலைமுறை வச்சுட்டு வரேன். போயிருங்க, லவ் பண்ணலாம். லவ் காலையில் நிற்கணும். அந்த வட்ட போற ஆட்டு குழம்புக்குல அது தண்ணிக்குது. அதை தொட்டு தலைமுறை போனோம். கட்டி பூடி எனக்கு பாடத்திற்கு காப்பாற்றணும். காதலிக்கு போறேன். அந்த பெண்மோட ஆசை போடுறேன். என்னடா பண்ற? என்னம்மா இங்க பாரு, அவன் எப்படி வளர்த்தே வாங்கினா எப்படி, அதாவது அவன் கையை யார் தலை மீது வைக்கிறானோ அவர் பத்தி என்னடா ஒண்ணு
இல்ல ஐயா சுண்டல் கடிச்சு ஏ போய் சொல்லாம சுட்டு தானே புடிச்சு புடிச்சியா புடிச்சு அந்த ஆளுக்கு அதுக்கு ஆடாதே ஆடாதே சுண்டல் போது இந்த மெதி மெதிக்கலாம் அடியே அவன் எப்படி வருத்தம் வைக்கிறான் அதாவது யார் தலைமையில சிரத்தை வைக்கிறானோ அவரே பத்தி என்று சொல்லி அதாவது ஒரு பெண்ணின் மோகத்தை கண்டு அவன் வரத்தை வாங்கின வரத்தை கூட மறந்துட்டு என் மேல ஆசைப்பட்டு வந்தான் நான் எப்படி செஞ்சேன் பாத்தியா இல்லையா ஐயோ உன்னை நம்பினா அவளை தாயா ஏன் நீயும் வரையா ஏன்டி ஓ அப்படியா இங்க பாரு இந்த ரூபத்துல போய் அதாவது நம்ம போய் யார காப்பாத்தணும் ஒன்னால விட்ட கை அதாவது பரமசிவன இந்த ரூபத்துல போனா பத்மாசுரன் தான் வந்திருக்கான்னு சொல்லி இந்த பேர் வரமாட்டாரு என்ன கூப்பிட்டாலும் இந்த ரூபத்தை விட்டு அதாவது மாயக்கண்ணன் ரூபம் எடுத்து வருகிறேன் இப்பொழுது பாரு இதோ மாய மோகினி ரூபத்தை விட்டு சுய ரூபத்துக்கு வந்து விட்டோம். இப்பொழுது ஐவேதான் காட்சியை மைத்துனா கூப்பிடலாம். மைத்துனா மைத்துனா சிவபெருமானே பத்மாசுரனா மைத்துனா நான் பத்மாசுரனா அல்ல, அதாவது மைத்துனாகப்பட்ட மாய கண்ணன் வந்திருக்கின்றேன். இல்லை இல்லை இல்லை, பத்மாசுரன் ரோகத்தை மாறிக்கொண்டு வந்திருக்கின்றாய். அந்த பத்மாசுரன் தான் நீ. என்னுடைய மாமன் என்னுடைய மைத்தனன் மாய கண்ணன் இல்லை. ஓ இல்லப்பா, நான் உன்னுடைய மைத்துனன் தான். சொன்னா கேளு, இறங்கி வாக்கில. எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த பத்மாசுரன் எங்கே? அந்த பத்மாசுரன் எங்கே? அந்த பத்மாசுரனை நான் கொன்று மடித்து விட்டேன். கொன்று மடித்து விட்டாயா? உண்மைதான். எப்படி கொன்னாய்? ஓ எப்படி கொன்னாய்? அதாவது பெண்ணாசைக்கு இணங்காதவை எவரும் கிடையாது. அதனால நான் அன்று தினத்தில் தேவாதி தேவர்களெல்லாம் அமிர்தம் கிடைக்கும் பொழுது அசுரங்களை ஏமாற்றுவதற்காக மோகினி ரூபம் எடுத்தேன். அந்த ரூபத்தை இப்பொழுது எடுத்து அவனிடம் முன்னே நின்று காதல் வசப்படுவது போல வசப்பட்டேன். அப்பொழுது அவன் மேல துர்நாற்றமாகப்பட்டது அடிக்கின்றேன் சொல்லி எங்காவது ஜலம் இருந்தால் அந்த ஜலத்திலே போய் பிடித்து வாங்க என்று சொன்னேன். அப்பொழுது அவனோ வேக வேகமாக சென்றான். அப்ப எங்கேயுமே ஜலம் இல்ல. ஜலம் இல்லாமல் படிக்க நான் செய்து விட்டேன். அப்பொழுது பெருத்ததோர் வட்டப்பாறை, அந்த வட்டப்பாறையிலே ஒரு ஆட்டு குழாம்பாகப்பட்டது இருந்தது. அந்த ஆட்டு குழாம்பிலே ஒரு சொட்டு தண்ணீருக்கு அளவுக்கு நான் செய்து அவனை அங்கேயும் இங்கும் சுற்றி திரிந்து மறுபடியும் என்னிடமே வந்தான். அம்மா இதோ உன்னை கட்டி செல்லாம் என்று அவளோட ஜலம், அதாவது ஜலத்திலே குதித்து நீராடி வரலான்னு சென்றேன். எங்கேயுமே ஜலம் இல்ல. ஒரே ஒரு வட்டப்பாறை, அந்த வட்டப்பாறை மேல ஒரே ஒரு சொட்டு தண்ணி தான் இருக்கிறது. அப்படின்னு சொல்ல யார தொட்ட பாவமா இருந்தாலும் நீரை தொட்டால் விலகும். அந்த ஒரு சொட்டு நீரை தொட்டு அந்த ஒரு சொட்டு நீரை தொட்டு உன் தலைமீது வைத்தாயானால் தலைமீது வைத்தாயானால் அதாவது தோஷமெல்லாம் போய்விடும் என்று சொன்னேன். அதாவது என்னுடைய அழகுக்கு மயங்கி மதி மயங்கி உன்னிடம் வாங்கிய வரத்தை மறந்து தண்ணியை சொட்டு அவன் தலைக்கு மேலே அவனே கை வைத்தான். என்று பத்திரிந்து விட்டான். அதனால நான் உன்னுடைய மைத்தன் மாயக்கண்ணன் தான். இறங்கி வா. நீ எப்படி கொண்டாய்? எந்த ரோகத்துல கொண்டாய்? அதாவது மாய மோகினி ரூபத்துல. மாய மோகினி ரோகத்துல கொண்டாய். உண்மைதான். அந்த மோகினி ரோகத்தை என்ன இடத்துல காட்டு. அப்படியா? இதோ உடனே வருகின்றேன். பார்த்தாயா? நீ மாய மோகினியா? நான் தான் மாயவன். இல்லை, நீ ஒரு மோகினி பெண்ணு. உன்னை பார்த்தா இவ்வளவு அழகாக இருக்கிறது. நீ உமா பார்வதியே இவ்வளவு அழகாக இல்ல. நீ பாரு எவ்வளவு அழகாக இருக்கிற. புத்திகன கெட்டு போச்சா என்ன? அவனுக்கு எப்ப இல்லை, எந்த வயல் இருக்கலாம். ஐயோ சத்தியம்
ஏன்னா பைத்தியமா இருக்கேன் இல்லை, நீ ஆம்பளை இல்லை, ஒரு பெண்ணு, அழகான ஒரு பெண்ணு. உன்னை பார்த்து நான் ஆசைப்பட்டு எத்தனையோ பெண்களை பார்த்தேன். சரி, உன்னுடைய அழகை போல யாருமே இல்லை. இனி உமா பார்வதி ஒரு அழகல்ல. இவர் இப்படிலாம் பேச மாட்டாரு. சரி. நம்ம காக்கா பாளையத்துல இருந்து கூத்துக்கு வந்துட்டு இருந்தாரு. ஆஹா. வண்டியில வந்துட்டு இருந்தாரா, ஒரு கல்லு ஒண்ணு கண்ணு மேல பட்டுருச்சு ஐயா. ஆஹா. அதனால கண்ணுல கொஞ்சம் புற விழுந்துகிட்டான். அதனால கொஞ்சம் கண்ணு தெரியல. ஒரு சந்தேகமா தான் சாப்பாடு போட்டாங்கல்ல, ஆமா. அந்த வீட்டுல விளக்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. கேட்டுப்பாரு ஐயா, நான்லாம் போய் பேச மாட்டாரு. கண்ணே தேவி, பாரு மைத்துனா, மைத்துனா, நீ என்ன கேட்ட? எப்படி அந்த பத்மாசூரன் அழித்தேன்னு சொல்லித்தானே கேட்டேன். உண்மைதான். அதாவது மாய ரூபமும் கொண்டு நான் எடுத்து வந்து அவதாரங்களா எண்ணற்ற அவதாரங்கள், அதுல ஒரு அவதாரம் மாய மோகினி என்று சொன்னேன். மாய மோகினி ரூபமாக போய் அவனை நான் கொன்றேன்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே அந்த மாய மோகினி ரூபம் எடுத்து காமின்னு சொன்ன, கேட்டியா இல்லையா? உண்மைதான். கேட்டியா? கேட்ட உடனே அதுதானே மாய மோகி ரூபம் இருக்கு. இல்லை, எந்த மோகனியா இருந்தாலும் உன்னிடத்துல நான் மோகம் கொண்டு விட்டேன். உன்னிடத்துல ஆசைக்கு எனக்கு வேண்டும். என்ன சொல்கிறாய்? கட்டி சேர்ந்தாயா இல்லையா? இங்க நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு என்ன புத்தி என்ன கெட்டு போச்சா என்ன? நானும் ஒரு ஆணு, நீ ஒரு ஆணு. நான் ஏன் மேல உனக்கு என்ன ஆசை? இல்லை, உன் மீது எனக்கு ரொம்ப ஆசையாக, உன் மேல எனக்கு ரொம்ப ஆசையாகுது. உன்னை கட்டி சேராம விட மாட்டேன். அதை கூந்தலாம் ஆவது மூலமா இது கொஞ்சம் இது பண்ணலாமா?